ஓட்டு வங்கிங்கிற வலிமை இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி என்பது பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வு கொண்ட ஒரு கருப்பு சட்டைக்காரர் ஒரு ஊரையே முன்னோக்கி எடுத்துச் செல்லும் ஆற்றல் பெற்றவர். திராவிட கழகத்தினுடைய உழைப்பு விலை மதிப்பில்லாதது, பலன் எதிர்பாராதது. அதனால்தான் பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், மன மகிழ்ச்சி ஒன்றுதான் நான் அடையும் பலன் என்று சொன்னார். அந்த மன மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்தியல் உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிட கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது சல்யூட். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரர்களே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் வீரர்கள் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்ல பெருமையடைகிறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்னோட முதல் 2026 தேர்தலின் முதல் பிரச்சாரம். இன்னைக்கு ஒரு புறம் அம்மன் அருளாலையும் மறுபுறம் ஐயா வீரமணி தமிழ்நாட்டின் அரசியல் மூத்த தலைவர் அவரோட சேர்ந்து இன்னைக்கு நான் பிரச்சாரம் பண்றது உண்மையிலேயே நான் பாக்கியம் அடைகிறேன். இன்னைக்கு திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக, காங்கிரஸ் இந்த மாதிரி பல்வேறு கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இணைந்து இன்னைக்கு நம்ம இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேமுதிகவும் இந்த கூட்டணி அங்கம் வகிக்கிறதுல உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். விருதுநகர் இதனோட பூர்வீக ஊரு, கேப்டன் ஒரு மண். இந்த மண்ணில் உங்க மண்ணின் மைந்தனாக மீண்டும் 2024 பிறகு 2026க்கு மீண்டும் நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன். கேப்டன் சொல்ற மாதிரி மக்களும் தெய்வம் நம்பி நான் இறங்கியிருக்கேன். கண்டிப்பாக மக்களாக நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க நம்புறேன். நிச்சயமா 2026 திமுக கூட்டணி வேட்பாளராக இன்னைக்கு தேமுதிக சார்பாக முரசு சின்னத்துக்கு விருதுநகர் மாதம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் விருதுநகர் தொகுதியை கொண்டு வருகிறாங்க. மக்களாக நீங்கள் கொண்டு வர நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. KKSSR அண்ணனுக்கும் தங்கம் தென்னரசு அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா CM சொன்ன போல 2 பேர் மருது பாண்டிகளை இந்த மாவட்டத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அண்ணன் சீனிவாசன் அண்ணனும் 10 வருஷம் இங்க MLA இருக்கார். அவர் கரங்களை பிடிச்சி ஒரு இளைஞனா இந்த தொகுதி முழுவதும் 3 பேரோட ஆலோசனையோட உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை கேப்டன் மகனாக இந்த விஜயபிரபு இந்த தொகுதி முழுவதும் உங்களுக்காக நான் செய்வேன். நீங்க உறுதிமொழி நான் சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க அவர் சென்னையில் இருக்கிறாரு, அவர் எப்படி வருவாருன்ட்டு. சென்னையோ, டெல்லியோ, பாம்பேயோ, அமெரிக்காவோ மக்கள் ஒரு பிரச்சனை அடுத்த செகண்ட் வந்து இங்க நிற்பேன். அதுதான் கேப்டனோட வளர்ப்பு. இதே இடத்துல எங்க பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் சரி, எங்க அம்மாவும் சரி, எங்க வீடு பார்க்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, எங்க அப்பாவோட விட்டுட்டு போன பணியை இந்த மக்களுக்கு தொண்டனுக்காக எடுத்து சேர நான் வந்தேன். இன்னைக்கு கேப்டன் இல்ல அந்த பணியை மக்களாக நீங்கள் MLA என்ற வேலையை எனக்கு பொறுப்பு சுமையை மேல ஏத்துங்க. நிச்சயமா உங்களுக்கு நான் வேலை செய்ய தயாரா இருக்கிறேன். கவர்மெண்ட்ல வர நிதிகள் 100% மக்களுக்காக உங்களுக்கே நாங்கள் செலவு செஞ்சு என்னோட சொந்த பணத்தை கூட இந்த தொகுதி மக்களுக்கு செலவு செஞ்சு மக்களாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விதங்கள்லையுமே உங்களுக்காக நான் உழைக்க தயாரா இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு டிரைவரோ ஒரு சமையல்காரோ யாரும் உங்க வீட்டில் ஒரு வேலைக்கு வந்தாலுமே ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு முடிவெடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்காரன், விருதுநகருக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் இந்த விஜயபிரபு நான் வந்திருக்கிறேன். என்னை நீங்க தேர்ந்து எடுங்கள் அப்படின்னு அவங்களை கைகூப்பி நான் கேட்டுக்கிறேன்.
நிச்சயமாக மக்களாக நீங்கள் இந்த முரசு சின்னத்துக்கும் இந்த விஜயகாந்த் மகன் அந்த விஜய பிரபாகர் நீங்க வாக்குகளை கொடுப்பீங்க என்று கூறி ஐயா இன்னும் பேசணும். ஐயா நிறைய நேரம் இருக்கு, அதனால முதல் பிரச்சாரங்களும் நான் குறைவா பேசுகிறேன். மீண்டும் திரும்பி உங்களோட வரும்போது நான் பல விஷயங்கள் பேசக்கூடிய விடைபெறுகிறேன். வரைய கொடுத்த அனைத்து கூட்டணி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகளிர் அணிக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய விருதுநகர் வாழ் வாக்காளர் பெருமக்களே, சிறப்பான இந்த விருதுநகர் தொகுதி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவரும் திராவிட மாடல் ஆட்சியை நமக்கெல்லாம் தந்து ஒரு வரலாற்றை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய அவருடைய தலைமையிலே மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் கூட்டணியுடைய வேட்பாளராக அருமை தோழர் பாரம்பரியம் மிக்க கேப்டன் அவர்களுடைய விஜயகாந்த் அவர்களுடைய அருமை மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் இங்கே உங்களுடைய இந்த மண்ணுக்குரியவர். அவர் வெளியூரில் இருந்தாலும் இந்த மண்ணுக்குரியவர். அப்படிப்பட்ட அவர் முரசு சின்னத்திலே அவருக்கு வாக்களித்து இந்த கூட்டணியுடைய வெற்றியை மிக உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் மத்தியிலே இந்த பிரச்சார பரப்புரை கூட்டத்தை நாங்கள் ஏற்று வந்திருக்கிறோம். இதற்கு தலைமை தாங்குகிற திராவிடர் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் இள திருப்பதி அவர்களே, அதே போல சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்து இந்த தொகுதியிலே வரலாற்றை படைத்து சாதனைகளுக்குரியதான விருதுநகர் சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அன்புக்கும் பாராட்டக்கூடிய அருமை சகோதரர் ARR சீனிவாசன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் SRS தனபாலன் அவர்களே, நகர்மன்ற தலைவர் மாதவன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய துணை செயலாளர் குருசாமி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற விருதுநகர் மாவட்ட தலைவர் நல்லதம்பி அவர்களே, மாவட்ட செயலாளர் ஆதவன் அவர்களே, மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய திமுக, தேமுதிக, காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, VCK, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லிம் லீக், மக்கள் நீதி மையம், ஆதி தமிழர் பேரவை, ஆதி தமிழர் கட்சி உள்ளிட்ட இன்னும் விடுபட்டிருந்தால் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். நேரத்தின் நெருக்கடியினாலே வேகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பார்ந்த வணக்கம். அந்த விருதுநகர் மண்ணிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது நமக்கு கல்வி கண்ணை திறந்த காமராசர் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம். இந்த பெருமையோடு இங்கே இந்த வாக்களிக்க வேண்டும் என்று காமராசருடைய நாளை கலைஞர் அவர்கள் கல்வி நாளாகவே அரசாங்க சார்பாக ஒரு தனி சட்டத்தையே இயற்றி அவர்களை பெற வேண்டும் என்று ஆக்கினார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் கேட்டால் நாங்கள் ஏதோ புதிதாக வந்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெளிவாக தெரியும், இன்றைக்கு தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒருவர் வாலிப பெரியார் என்று அழைக்கப்பட்ட இந்த மண்ணுக்குரிய தோழர் AVP ஆசைத்தம்பி அவர்கள் ஆவார்கள். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. எனவே இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திக்கிற போது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நல்ல வேண்டுகோளை நடத்த வேண்டும் என்று வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. இந்த தேர்தல் முழுக்க முழுக்க இது எதற்காக என்று சொன்னால் நண்பர்களே, 5 ஆண்டுகள் சாதனைகளை செய்த ஒரு கூட்டணி இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கடந்த 5 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவிற்கு சாதனை செய்திருக்கிறார்கள். ஏராளமான தாய்மார்கள், சகோதரிகளை இந்த பக்கத்திலே எல்லாம் பார்க்கிற போது எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் எப்படிப்பட்ட தாய்மார்கள் மலர்ந்த முகங்களோடு இருக்கிறீர்கள். வேறு எந்த ஆட்சியாக இருந்தாலும் உங்களுடைய உரிமைகளை மதித்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவருடைய ஆட்சி ஆகும். எண்ணி பாருங்கள், ஒரு காலத்திலே
அடுப்பு என்ற பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ஊடுகின்ற அடுப்பையே தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்கெல்லாம் எரிவாயு அடுப்பு கொடுத்தார்கள். மோடி என்ன செய்தார் என்றால் மீண்டும் அந்த கேஸ் அடுப்புகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் ஆக்கி இங்கே முழுக்க முழுக்க உங்களுக்கு மறுபடியும் ஊதான் முடலை தேடக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார்கள். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார்கள்